அங்க போன நிறைய புது படம்லாம் பார்க்கலாம்ல? தெரியலடி, கிறிஸ்டியன் காலேஜ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. ஏ ராஜி, அடுப்புல குழம்பு கொதிக்குதான் பாரு. ஒரு இடத்துல உட்கார கூட விட மாட்டீங்களே. இப்படி சோம்பேறியாவே இரு, நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போகும்போதுதான் தெரியும். வெளியூர் போறீங்கன்னு சொன்னதுனால காலையில தான் வருவீங்கன்னு நினைச்சேன். லாஸ்ட் பஸ் கிடைச்சது. என்னமா கிளம்பலாமா? போயிட்டு வரேன் ஆண்டி. சரிம்மா, வரேன் ராஜி. என்ன அண்ணன் இன்னும் வரலையா? நீ வரும்போது டாக்டர் பார்த்துட்டு வருவேன்னு தான் சொல்லிட்டு போனாரு. காலைல ஏதோ பட்டு செப்டிக் ஆயிருக்கு. எங்க கேக்குறாரு, வயசாயிடுச்சு, கடையை யார்கிட்டயாவது கொடுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. சரி கிளம்புறோம். வரேன் ஆண்டி. சரிம்மா. டேய், அன்னைக்கு கவுத்த மாதிரி வண்டியை கவுத்துறாத என்ன? அப்பாட தப்பிச்சேன். ஓகே சரி, குட் நைட். ஓகே குட் நைட். பார்த்து திருப்புடா. என்ன சிவண்ண, 2 பேரும் ராத்திரியில எங்க போயிட்டு வர்றீங்க? தெரிஞ்சு என்ன பண்ண போற? நாளையில இருந்து என் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. நான் தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல பிரச்சனை பண்றேன்னு தானே கம்ப்ளைண்ட். ஆனா 2 பெக்க போட்டோன்னு வச்சுங்களேன், ரோடு எது பார் எதுன்னு நம்மளுக்கு ஏதாவது தெரியுமா? நம்ம அமிர்தலிங்கம் தான் சொன்னாரு. அட நம்ம சீட்டு லிங்கம், ஏண்டா உனக்கு 2 பெக்கு போடணும்னா சொந்தமா வீட்டு இருக்குது இல்ல, அதுக்குள்ள உட்காந்து போட வேண்டியதானே. யோசிச்சு பார்த்தோன்னு வைங்களேன், சொன்ன மேட்ரு கரெக்ட் தான். பிரச்சனை நம்மளுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் வராது. வாமா போலாம். அப்புறம் சிவானா, இங்க இருந்து சின்ன சத்தம் எல்லாம் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, ஓகேவா? நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, தும்மா கும்மன்னு ஏறது கிக்கு எனக்கு. நம்ம சிங்காரி சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு. என்னடா நீ உளற? எங்க போக போற? எங்கேயாவது போயாகணும், தூரமா, அவன் கண்ணுக்கு படாத ஒரு இடத்துக்கு. பேசாம போலீஸுக்கு சொல்லிட்டா என்ன? ஒரு பழைய ஆபீசரே அவனை பார்த்து பயந்துகிட்டு இருக்காரு. போகணும், போயே ஆகணும். இதை இதுவரைக்கும் யார்கிட்டயுமே சொல்லல. வேற யாருக்கும் இது தெரியக்கூடாது. என் பொண்ணு கூட. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இடத்தையும் பேட்டையும் வித்தாகணும். அதை வாங்கறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருக்காங்களா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னென்ன இது? அண்ணா, அதை எடுத்து அந்த ஷெல்ஃப் மேல வச்சிருக்க. சிவா, ராஜா கிட்ட பேசிட்டு வரேன், நீ இங்கே இரு. నాన్నగారు, అదిగో అక్కడ చూడండి, అక్కడనే, ఆ చెట్టు దగ్గరనే. బాగుంది కదా? చాలా అందంగా ఉంది. திவான, திவான, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசியாகணும். நீங்க என்ன வீட்டை வைக்க போறீங்களா? இந்த ஊரை விட்டு எங்கே வெளியூர் போக போறீங்க, அப்படித்தானே? அன்னைக்கு ராத்திரி நீங்க எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா எல்லாம் உங்க நாடகமா இருந்தது, சரிதானே? மஞ்சு என்கிட்ட இருந்து பிரிக்கணும், அதுக்காக ஊரை விட்டு போறீங்க. எதுக்கு? என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தர விருப்பம் இல்ல. அப்படி ஒரு வார்த்தையை நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தா போதுமே, அவள் நிழல கூட நான் நெருங்கி இருக்க மாட்டேன்.
தேவையில்லாம உங்க வீட்டை வித்து வேற ஊருக்கு போய் அது என்ன பயந்து? உனக்கு பயந்து. உனக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. அது உனக்கு சொன்னாலும் புரியாது. சரியா? பயந்து தான் இந்த ஊரை விட்டு போறேன். ஆனா உனக்கு இல்ல, ஒருத்தன் இருக்கான். எங்களுடைய நிம்மதியான வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு எங்கிருந்தோ வந்த ஒருத்தன். எந்த நிமிஷத்திலையும் அவன் இங்க வரலாம். அவனுக்கு தேவை என்னுடைய உயிர். சாகிறதுக்காக நான் கவலைப்படல. நான் போயிட்டா என் பொண்ணு இந்த உலகத்தில் அனாதி ஆயிடுவா. அதனாலதான் நான் அவன் கண்ணு கெட்டாத தூரத்துக்கு போறேன். யாரு அது? யாருன்னு சொல்லுங்க. எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். சமயம் வரும்போது இதெல்லாம் உடனே சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன். நீ எனக்கு இப்போ பழைய முருகன் இல்ல. ஒரு குரல் கொடுத்தா ஓடி வர்றதுக்கு நீ இருக்க. அந்த விசுவாசம், அந்த தைரியம், அதான் எனக்கு நிம்மதி. சரி பாப்போம். இந்தாங்க சிவனா, சொன்ன மாதிரி 40,000 கம்மியா இருக்கு. அது நாளைக்கு வீட்டுல கொண்டு வந்து கொடுத்தா சரி. செக் ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. சும்மா ஒரு நம்பிக்கைக்கு. எதுக்குங்க? நம்பிக்கை இல்லைன்னா மனுஷன் எப்படி வாழ முடியும்? ஆமா, சிவா சொல்றதுதான் சரி. ராஜா, என்ன சிவனா? ஒருவேளை நாங்க நாளைக்கே இந்த ஊரை விட்டு போயிடுவோம். மறுபடியும் உன்னை பார்த்து சொல்ல முடியாது. சரி. அப்ப சரி, நாங்க கிளம்பட்டுமா? ஆனா நான் பக்கத்துல ஒரு இடத்துக்கு போயிட்டு உடனே வந்துருவேன். வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 பெக்கு போட்டு வேணா போலாம். என்ன சொல்றீங்க? அதெல்லாம் இப்ப வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம். சில முக்கியமான வேலைகள் இருக்கு. நான் கிளம்புறேன்.